வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 22 தொடங்கி 28 முடிய. Luke chapter 2 verse 22 to 28. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நான் நிறைவேறின போது முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவது 2 ஜோடு புள்ளிகளாக வழியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்து அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து என் கண்கள் உன் ரட்சிப்பை கண்டது என்று சொல்வான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, மறுபடியும் மீட்பும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் நான் வருகிறேன் சொல்லுகிறேன். இங்கே உள்ளவங்க இங்கே வந்துருக்கீங்களா? எனக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இங்கேயும் அங்கேயும் நான் திரும்பி அப்படி டான்ஸ் ஆடி இருக்க வேண்டியதாக இருக்கும். ரைட், இங்கே வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும் உங்களை பார்க்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் நாங்கள் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். கர்த்தர் மையாகவே நல்லவர். ரஞ்சிதோத்தி வந்திருக்கிறாங்க. ஆண்டிக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஆண்டிக்கு வந்து ரொம்ப மோசமான முட்டி ப்ராப்ளம்லாம், அவங்களுக்கு படி ஏறி வர கஷ்டம். அதனால தான் மறுபடியும் அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு எப்படியாவது வாங்கணும்னு சொன்னோன்னே கஷ்டப்பட்டு படி ஏறி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. God bless you. Thank you for being here. பிரியமானவர்களே, இந்த பண்டிகை நாட்களில் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். எதை இந்த பண்டிகை நாட்களில் நாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம், இல்லை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அதாவது இந்த ஆராதனைக்கு வந்ததை குறித்து நான் பேசவில்லை. I'm not talking about coming with expectation for the service, but what do we expect from God, or what do we expect in life per se? நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே மனிதருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அல்லவா? சரியா? ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷனே கிடையாது. ரைட்? நம்மளுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்போடு நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? With what expectation do we live our life? பிரியமானவர்களே, வேதாகமத்தில் 2 அழகான கதாபாத்திரங்களை குறித்து லூக்கா எழுதியிருக்கிறார். இந்த 2 கதாபாத்திரங்கள் மற்ற இடத்துல பிரபலமாக பிரசங்கிக்கப்படுவதில்லை. அவங்க கதை கூட வெளியேறுவது கிடையாது. கிறிஸ்மஸ் காட்டினா கூட நம்ம பார்ப்பது கிடையாது. கிறிஸ்மஸ் காட்டினா என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் பழைய ஆளுங்களுக்கு தெரியும். மீதிதான் கிறிஸ்மஸ் என்ன செய்வோம்? காட்டு வாங்கி ஸ்டாம்ப் ஒட்டி மேரி கிறிஸ்மஸ் அனுப்புவோம். அது ஒரு காலம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் காட்டே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சிருந்தாங்க கிறிஸ்மஸ் கார்டு. அதை பார்த்தோன்னே எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? எனக்கு இப்போ எல்லாம் கார்டு ஆக்ஷன் எல்லாம் தான் நான் இன்னைக்கு போட்டு ஒன்று அனுப்புகிறேன். பார்த்தீங்களா, படத்தை போட்டு அப்படியெல்லாம் சுலபமாக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். சரி, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்ப்போடு நாம் காத்துக்கிட்டு இருப்போம்? 2 கதாபாத்திரங்கள் சொன்னேன் அல்லவா? இவர்களை குறித்து இந்த கிறிஸ்மஸ் கார்ட்லையும் அவங்க பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய இடத்துல இந்த 2 கதாபாத்திரங்கள் குறித்து கூட பேசுவது கிடையாது. கிறிஸ்துவின் பிறப்பின் டிராமா இருக்குல்ல, இந்த நேட்டிவிட்டி சீன், எப்படி மந்தைகளை வைத்து மேய்ப்பர்கள் வந்தார்கள், அந்த மேய்ப்பர்களின் நடுவில் எப்படி தேவதூதன் தோன்றினான், அதெல்லாம் நம்ம அந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாடகத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த 2 கதாபாத்திரத்தை பற்றி நிறைய பேர் பேசுவதே கிடையாது. ஆனால் இவர்கள் மிக முக்கியமான கதாபாத்திரம். இயேசுவின் வருகைக்கு இவர்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த உலகத்துக்கும் நமக்கும் இருந்த கதாபாத்திரங்கள். இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய எதிர்பார்ப்பை வைத்து
இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் சற்று புரிந்து கொள்வது மிக்க நலமான ஒரு காரியம் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, 2 பேர், ஒன்று சிமியோன், இன்னொன்று அன்னாள். சிமியோன் ஏன்னா 2 பேர்கள் தீர்க்கதரிசிகள், வயதானவர்கள், ஆலயத்திலேயே தங்களை அர்ப்பணம் செய்தவர்கள். ஆலயத்திலே இருந்து கடவுளுக்கு பணிவிடை செய்து தங்களை அர்ப்பணித்து வாழுகிற 2 தேவச்சனங்கள். பிரியமானவர்களே, இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? What was their expectation for the first Christmas? முதல் கிறிஸ்துமஸ்ல அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மறுபடியும் வாசிக்கிறோம். 2 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25. லூக்கா 2:25 வாசியா. அப்பொழுது சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரும் வகையில் அவன் காத்திருக்கிறவனாகவும் இருந்தான். அல்லேலூயா. 2வது அன்னாள் என்று சொன்னேன் அல்லவா? 38ஆம் வசனம் ஐயா. அதே அதிகாரம் 38 verse 38. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். மீட்புண்டாக காத்திருந்தார். அல்லேலூயா. ஒருவன் ஆறுதலுக்கும் இன்னொருவன் மீட்புக்கும். One for consolation and one for redemption. This was how the people, devoted people, waited for the arrival of Messiah. மெசியாவின் பிறப்புக்காக, இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக தேவ பக்தி நிறைந்த ஜனங்கள் காத்திருந்தது இந்த 2 காரணத்துக்காக தான். ஒன்று ஆறுதலுக்காக, இன்னொன்று மீட்புக்காக. அல்லேலூயா. மீட்பளிப்பு உண்டாகணும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, முதலாவதாக ஆறுதல், மீட்பளிப்பு என்ற இந்த 2 வார்த்தைக்கும் பயங்கர ஒரு தொடர்பு உண்டு. There is somehow a very strong connection between this consolation and redemption that these 2 devoted people of God were waiting for. இவர்கள் இருவரும் காத்திருந்த, எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஆறுதலுக்கும் மீட்பளிப்புக்கும் பயங்கர தொடர்பு உண்டு என்று சொல்லி நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்ன ஆறுதல், என்ன மீட்பளிப்பை குறித்து இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள்? பிரியமானவர்களே, சற்று நான் வரலாறுக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் உனக்கும் உன் ஜனத்துக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்களித்திருந்தார். ஆமாவா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். மோசே கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ஆனா இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளாக காலெடுத்து வைக்க முடியாது. சரியா? அப்ப என்ன நடக்கும்? மோசே செத்து போயிடுவாரு. அப்ப ஆண்டவர் யாரை எழுப்புவாரு? யோசுவாவையும் ஆரோனையும் கொண்டு அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமாவா இல்லையா? யோசுவாவின் புத்தகத்தை நாம் வாசிக்கலாம். ரைட்? Somehow God gives what he promised to Abraham through the days of Joshua and Aaron. அவர்கள் இருவரும் போய் கானான் ஊரை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்புறம் ஆண்டவர் அந்த அவர்களுக்கு என்ற நிலங்களை கொடுப்பார். அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த இஸ்ரவேலர்களை சிறையிடுப்புக்கு பாபிலோனியர்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க. The Babylonians will capture the Israelites. 583ஆம் ஆண்டுல 583 around that range சிறையிருப்புக்கு கொண்டு போயிடுவாங்க. போய் என்ன வாக்கிடுவாங்க? அடிமைகளாக பாபிலோனில் வச்சுக்குவாங்க. இது நேபுகாத்நேசாருடைய காலத்தில் நடந்தது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல, நேபுகாத்நேசர். அங்கே ஒரு பாடல் கூட இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், பானி எம்மோட பாடல். By the rivers of Babylon where we sat down. அந்த பாடல் என்னத்தை குறித்து பேசுகிறதுனா, it's actually biblically written from the Bible verse. வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் பானியை பாடியிருப்பாங்க. பாபிலோனியன் கடல் அறையில் வந்து இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருப்பானுங்க. அங்கே வந்து இந்த பாபிலோனியக்காரங்க என்னமா சொல்றாங்க? ஒரு பாட்டு பாடு, நீ தான் இஸ்ரவேலர் ஆச்சு, நல்லா பாடுவீங்க, ஏதாவது ஒரு பாட்டை பாடுன்னு சொல்லுவானுங்க. சொல்லுவான்,
அடிமைத்துவத்தில் வந்து கிடக்கிறோம். தேவனை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு ஆலயம் இல்லாமல் கிடக்கிறோம். எங்களை பார்த்து பாட சொல்றியாடா? அப்போ அவன் சொல்லுவான், பாடுறதுக்கு எங்களுக்கு வார்த்தை இல்லை, எங்கள் வாயின் வார்த்தையும் எங்கள் இருதயத்தின் தியானமும் தேவனுக்கு பிரதியாக இருப்பதாக சொல்லுவோம். சரியா? இதுதான் நடந்துச்சு. ஓகே. ஆனால் பிரியமானவர்களே, 538ஆம் ஆண்டு, ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு 538ஆம் ஆண்டுல கிங் கிறிஸ்துவுக்கு முன்பாக எஸ்ரா நெஹிமாயா காலத்துல இந்த இஸ்ரவேலர்கள் மறுபடியுமாக சிறையிருப்புல இருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவாங்க. நெஹிமாயா காலத்துல மதில கட்ட வருவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அலங்கம் உடைந்திருக்கும், மதில் இருக்காது இஸ்ரவேல் தேசத்துக்கு. So they come back to build. எஸ்ராவின் காலத்தில் திரும்பி வருவாங்க, ஆலயத்தை திரும்பி கட்ட பிரயாசங்களே எடுக்க தொடங்குவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும் வரலாறு. பிரியமானவர்களே, ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 538ஆம் ஆண்டுல இஸ்ரவேலர்கள் மறுபடியுமாக கர்த்தர் வாக்களித்த அந்த நிலத்துக்கு வரும்போது அந்த நிலத்தை ஆளுகை செய்கிறவர்கள் யூதர்கள் கிடையாது, ரோமருக்கு கீழாக போயிட்டு. இப்ப அந்த தேசம் கடவுளுக்கு சொந்தமா இருந்தது. இப்ப ரோமர்கள், பலஸ்தீன் சொல்றாங்க, பலஸ்தீனியர்கள் மலைக்காரங்க, இப்ப இஸ்ரவேல் தேசத்தை அவங்களோட சொந்த நிலம்னு சொல்லி கூறு போடுறாங்கல்ல, அந்த கேப்ல நடந்த காரியங்கள் இதெல்லாம் வரலாறு. இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு சொந்தமான தேசத்தை இழந்துட்டாங்க. புறச்சாதியா வந்து அங்க ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்க. அவருடைய ஆளுகையில தான் திரும்ப வந்த யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்ப வரைக்கும் தெரியுமா? 538ஆம் ஆண்டுல இருந்து 1948ஆம் ஆண்டு முடிய எண்ணி பார்க்க முடியுமா? ஏறக்குரிய பிரியமானவர்களே 1000 ஆண்டு இல்ல, I'm lost count, 1500, ஏறக்குறைய 1500 ஆண்டுகள். 100 ஆண்டு கிடையாது, 15 ஆண்டு கிடையாது, 150 ஆண்டு கிடையாது, 1500 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சொந்த தேசமே இல்லாம இருந்தது. சரியா? பிறகு 1948 மே 14 தான் இஸ்ரவேல் என்ற ஒரு சொந்த தேசம் உருவாக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. சரியா? சரி, அதை விட்டுருவோம். 1948 விட்டுருவோம். திரும்பி இயேசுவின் காலத்துக்கு நம்ம போவோம். சரியா? இயேசுவின் காலத்துக்கு போவோம். 2000 ஆண்டு ரிவைனுக்கு போவோம். அப்ப 1500 வருஷம் இல்லலா, 2500 வருஷம். எஸ் 1948 மைனஸ், சரி விட்டுருவோம், நம்ம கணக்கில் ரொம்ப வேகம், அதனால விட்டுருவோம். ஓகே. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்ன போயிடுவோம். இயேசு வாழ்ந்த நாட்களில் இறக்கமானவர்களே, இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நிலத்துல வாழ்ந்தாலும் அவர்கள் நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக வாழ முடியல. விளங்குதா? கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த அந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க, எத்தனையோ லட்சம் பேர் வந்துட்டாங்க. ஆனா வந்த போதிலும் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவங்க யாரு? இப்ப இவன் உட்கார்ந்து பூமி புத்திராளா? விளங்குதா? இவன் தான் அந்த பூமிக்கு சொந்தக்காரன். ஆக்சுவலி இஸ்ரவேல் தான் இந்த லேண்டுக்கு, இந்த பாலஸ்தீன் லேண்டுக்கு பூமி புத்திரா வந்து யாரு? இஸ்ரவேல் தானே. ஆனா இப்ப இவன் போயிட்டு வர கேப்ல மற்றவனா புகுந்துட்டான். இந்த பலாஸ்தீனியர்கள், அரேபியர்கள், ரோமர்களின் அதிகாரத்துல இந்த தேசம் காணப்படுது. இஸ்ரவேல் நம்ம ஆண்டவர் நம்ம முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த நிலம்டா இது. நம்மளுடைய மோசே நம்மளுக்கு பிரமாணங்களை தேவனிடத்தில் பெற்றவர், நம்ம முற்பிதாக்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்து இந்த தேசத்துக்கு தாண்டா கொண்டு வந்தாரு. பிறகு ஆரோனும் யோசுவாவும் தாண்டா யுத்தமிட்டு இந்த தேசத்தை சுதந்திரித்து கொடுத்து நமக்கு சொந்தமாக்கி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தேசத்துல புறஜாதியான ஆளுகை செய்து நம்மள ஒரு நாடோடி போல நம்ம சொந்த தேசத்துல வச்சிருக்கோம். ஒன்னும் இவர்களை எடுத்து
போராட இஸ்ரவேலர்களுக்கு திராணி கிடையாது, பலன் கிடையாது, ராணுவம் கிடையாது. You understand? They had no power, they had no army, they had no strength politically, physically, financially to fight against the one who is occupying the land. அப்ப வேதாகமத்தை திருப்பி பார்க்குறாங்க. வேதாகமம் பழைய ஏற்பாட்டில் கூறுகிறது, மேசியா என்பவர் ஒருவர் வருவார், அவர் வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு தேசத்தை சொந்தமாக்கி கொடுப்பார். ராமேன் சொல்லுவோமா? ஆமென். இஸ்ரவேலுக்கு ஒரு தேசத்தை சொந்தமாக்கி கொடுப்பார் என்று சொல்ல, மேசியா வருவார், அவர் ராஜ்யத்தை இங்கே விரிவாக்குவார் என்று இருக்கு பழைய ஏற்பாடின் தீர்க்கதரிசனம். அப்போ உடனே இவன் என்ன புரிஞ்சு கொள்றான்? மேசியா வரணும். இந்த மேசியா வந்தா என்ன நடக்கும்? இந்த ரோமர்களையும் இந்த அரபியர்களையும் அடிச்சு துரத்திட்டு மறுபடியும் நம்மளுடைய தேசத்தை நமக்கே கொடுத்து விடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இவன் இதுதான் இதுக்கு பின்னணி. அப்ப அனுதினமும் தேவாலயத்தில் சீமோன் என்ற இந்த தேவ மனுஷன் இந்த இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக, ஆறுதல் அற்ற நிலைமையில அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். They were not consoled. They were so broken. சொந்த நிலத்துல நாடோடிகளை போல வாழ்ந்து கொண்டு இஸ்ரவேல்கள் நம்பிக்கையற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில அவர்களுக்கு கடவுளிடத்தில் ஒரு ஆறுதல் தேவை. அந்த ஆறுதலை கொண்டு வருவது இந்த மேசியாவாக ஒன்றிதான் இருக்கக்கூடும் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். மேசியா பார்த்துட்டார். மேசியாவை பார்த்த பிறகு அவர் குழந்தை இயேசுவை தூக்கி என்ன தெரியுமா சொல்றாரு? வாசியா வசனம் 30. அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். நீங்க ஆயத்தப்படுத்துற ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இதுவரை நான் புடிச்சு வச்சிருக்கிற என் உயிர் இப்ப சந்தோஷமாக போகட்டும் ஆண்டவரே என்று அவரை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். ரட்சணியம், கடவுளுடைய ரட்சிப்பு வந்துருச்சுடா. ஆறுதலற்று போன நிலையில் இருக்கிற என் ஜனங்களுக்கு தேவனுடைய ரட்சணியம் வந்ததுடா என்று சொல்லி அவர் மகிழ்ந்ததை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சகல ஜாதிகளுக்கும் ஒரு நற்செய்தி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? மேய்ப்பர்களிடம் அதுதான் கூறப்படுகிறது. உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், சகல ஜாதிகளுக்கும் உண்டாகுகிற நற்செய்தியை என்று தூதன் சொன்னான். ஆமென். அதை போன வாரத்தில் பார்த்தோம். சகல ஜாதிகளுக்கு உண்டாகுகிற நற்செய்தி. இவன் குறுகிய சிந்தையில யூதனுக்கு மட்டும்தான் என்று யூதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அழகாக அழகாக சிமியோன் இதை வர்ணிக்கிறார். திரும்பி வாசிக்க தமிழ் அந்த 30 வசனத்தை. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், உம்முடைய ஜனங்களின் இஸ்ரவேலர்களுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள், சகல ஜனங்களுக்கு முன்பாக கடவுளே நீங்கள் ஆயத்தம் பண்ணின ரட்சணியத்தை என் கண்ணு கண்டதுன்னு சொன்னோம். ஆமென் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து வந்தது இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்கத்தக்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த முழு உலகத்துக்கும் ஆறுதலை கொடுக்கத்தக்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் தவறா புரிந்துக்கிட்டு என்னமோ கிறிஸ்து இயேசு நமக்காக ஒன்றிதான் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் அவர் நேசிக்கிற தேவன் சகல ஜனத்துக்காக சகல ஜனத்தையும் ரட்சிக்க வந்த காருண்ய கர்த்தர். ஆமென். சகல ஜனத்துக்கு ஆறுதல் செய்ய வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவன் வேற மொழி பேசலாம், அவன் வேற நிறமாக இருக்கலாம், இல்ல வேற வழிபாடுகளை பின்பற்றி வரலாம். ஆனா எல்லா ஜனத்துக்கும் அவர் ஆறுதலை உண்டு பண்ண வந்த தேவன் தான்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுவோம். இந்த மீட்பரை நாம் கொண்டாடுகிறோமே பிரியமானவர்களை, மெய்யாகவே அவர் நமக்கு ஆறுதலை ஊட்டப்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த பண்டிகை நாட்களில் நீ என்னத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய்? உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் உன்னுடைய எல்லா குறைவுகளையும் அவருடைய பிரசனத்தினால் நிறைவாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்க நினைக்கலாம், நீங்க ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் கண்ணை மூடி முடிச்சோட எனக்கு ஒரு 1 லட்சம் வெள்ளி வரணும்னு. ஐயா, நான் உனக்கு ஒரு பொய்யான வார்த்தையை கூற விரும்பல. ஆண்டவர் வந்து உனக்கு அந்த 1 லட்சம் வெளியே கொடுத்துருவாருன்னு நான் பொய் சொல்ல விரும்பல. ஆனால் அந்த 1 லட்சம் வெளி இல்லாட்டு கூட அதுக்கு தகுந்த ஆறுதலை உன் ஆண்டவர் உனக்கு செலுத்த அவர் வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். இவருக்கு ஒரு நாமம் உண்டா? ஏசாயா 9:6 வாசிக்க கேட்போம். இந்த மேய்ப்பர், இந்த இஸ்ரவேலின் ஆறுதல் சகல ஜானங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தேவனுக்கு ஒரு நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை வாசிப்போம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இது யாரை குறித்து பேசுகிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி இருக்கிறார். This is a prophecy was written about Jesus about 700 years before he was born by and through the prophet Isaiah. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்க. அந்த பாலகன் தேவ பாலகன், தேவ மகன் ஒரு குழந்தையாக, குழந்தை வடிவத்தில், குழந்தை அவதாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளி மேல் இருக்கும். கர்த்தத்துவம், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய சாயல் அவர் மேலாக இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா! எத்தனை அற்புதங்கள், அடையாளங்கள் இந்த இயேசுவின் நாமத்தில் நடந்திருக்கு. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு, நமக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. ஏன் தெரியுமா? இந்த குழந்தை இயேசு அவர் அதிசயமான தேவன். ஆமென். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் உண்டாக்குகிற தேவன் அவர் அதிசயமான தேவன். அவரை தான் நாம் தொழுகை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கையா. ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். இந்த உலகத்துல மனிதன் எந்த வழியில செல்வது, எந்த பாதையில் செல்வது என்று சொல்லி அவன் தடுமாறி கொண்டிருக்கும் போது ஒரு தெய்வீக ஆலோசனை மனிதன் மேலாக இறக்குகிறவர் அவர். ஆலோசனை கர்த்தர். வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். இந்த ஆண்டவருடைய வல்லமையை காட்டிலும் வேற ஒரு வல்லமையே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இருங்கயா, விசுவாசம் இல்லாத மாதிரி இருக்கும். வல்லமை உள்ள தேவன். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Do you know there is nothing, absolutely nothing is impossible with Jesus? Amen. Many things could be impossible for you and me. Many things could be impossible for many other saints under the sun. But nothing, absolutely nothing is impossible with Jesus. Amen. அவர் வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாதது ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கடல்ல இருந்தார். கடலின் மேல் படகுல இருந்தார். கடல் கொந்தளித்தது. கடல் கொந்தளிப்பு உங்களுக்கு தெரியுமா? படத்துல யூடியூப்ல தட்டி பாருங்க. கடல் கொந்தளிச்சுன்னா அவ்வளவுதான், அபேஸ் தான். சரியா? சீஷர்கள் நடந்தார்கள். இயேசு எழுந்து கடலை பார்த்து என்னமா சொன்னாரு? தமிழில் சொல்லுது இறையாதே என்று சொன்னார்கள். The Bible says Jesus literally just shoot the sea. அதாவது இறையாதே என்று வார்த்தையை கூட பயன்படுத்தல. ஆண்டவர் என்னமா சொன்னாரு? ஷூ. எப்படி? கொந்தளிக்கிற கடலை பார்த்து என் கடவுள் என்னமா சொன்னாராம்? ஷூன்னு சொன்னாராம். அது என்ன ஆச்சு? அமைதியாக ஆகிவிட்டது. ஆமென். நீ ஆராதிக்கிற அந்த தேவன் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. கூடாத எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க சர்வ வல்லமை உள்ள அந்த தேவனை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆறுதல் அடைவாயாக. Be of a good courage. You and I worship a God of impossibles, a God that everything is possible for you. Amen. ஒண்ணுமே அவரால் கூடாதது இல்லை. ஹல்லேலூயா.
மலைகளை கூட பிளந்து அவரால் கடல்ல நட்டு வைக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த பண்டிகை நாட்கள் ஆறுதல் அடையும். நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமை நிறைந்த தேவன். ஆமென். காற்றையும் கடலையும் அகற்றினார், அது நின்றுச்சு. இன்னொரு சம்பவத்தில் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எவனுமே தண்ணி மேல நடக்க முடியாது. இன்னைக்கு யூடியூப்ல நீங்க பார்க்கலாம், வாக்கிங் ஆன் வாட்டர். திருட்டு பயலுக்கு கீழே கண்ணாடியை வச்சுட்டு அது மேல நடக்கிறாங்க. கண்ணாடி கீழே தண்ணி இருந்தால் கண்ணாடி இருக்கிறது தெரியாது பாருங்க, அது மேல இப்படி நடப்பான் ஒரு வெள்ளைக்காரன். நீங்க பார்க்கலாம் யூடியூப்ல. கேட்டா இயேசுக்கு அப்புறம் தண்ணி மேல நடக்கிறானா. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, திருட்டு பையன் திருட்டிக்க வந்து கீழே கண்ணாடியை வச்சு ஒரு பாத்வே மாதிரி வச்சு டம்மி பீஸ் அப்படி செஞ்சிருக்கு. ஆனா ஒரு மட்டையும் இல்லாமல் தண்ணி மேல நடக்க கூடுமானால் அது நீ ஆராதித்து கொண்டாடி கொண்டு இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே மட்டுமே. ராமன் சொல்லுமா இன்னும் சத்தமாக, உன் வாழ்க்கையில கூடாத எல்லா காரியங்களையும் கூட செய்கிறவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். தேவன் பரிசுத்தர். ஆமென். தொடர்ந்து வாசிங்கயா. நித்திய பிதா. இந்த உலகத்தில் உள்ள அப்பா அம்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை மறுதலிக்கிறான். ஏன்? உன்னுடைய தந்தையார் இறந்து போயிருக்கலாம், உன்னுடைய பெற்றவர்கள் இறந்து போயிருக்கலாம், இல்லை உன்னை கைவிட்டு இருக்கலாம். ஆனா இவரோ நித்திய பிதா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? நீ எவ்வளவு தூரம் அவரை விட்டு விலகி ஓடினாலும் நீ அவரிடம் வரும்போது, ஓடி வரும்போது உன்னை நெஞ்சால அழைத்து முத்தங்கள் இடுகிற நித்திய பிதா அவர். ஆமென். ஆறுதல் அடைவாயாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் பிரியமானவர்களே, உன்னுடைய ஆண்டவர் உனக்கு நித்தியத்துக்கும் பிதாவாக இருக்கிறார். கெட்ட குமாரனின் கதையை வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கெட்ட பையன் அவங்க அப்பா உயிரோடு இருக்கும் போதே சொத்தை பிரிச்சுக்கிட்டு போயிட்டான். இன்னைக்கும் தான் அது நடக்குது. இல்லை பாஸ்டர், இது நான் புதுசாக நீங்க கேட்கலாம். ஆனால் இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அது நடந்தது புதுமையான ஒரு காரியம். அவர்களுடைய கலாச்சாரத்துல அவங்க அப்பா அம்மா இறக்குற வரைக்கும் சொத்தை பாகப்பிரிவினை செய்ய மாட்டாங்க. எவன் ஒருத்தன் அதை பிரிக்கிறானோ அது ஒரு பயங்கரமான துரோகத்தை போல, அப்படிப்பட்ட பயங்கரமான மோசமான துரோகத்தை தன்னுடைய பெற்றோருக்கு செய்தவன் தான் இந்த கெட்ட குமார். அது என்ன பண்ணான்? அப்பாவோட ஆஸ்தியை எடுத்துட்டு போய் பிசினஸ் செஞ்சானா, இல்லை நல்ல வாழ்க்கையில செலுத்தோண்டானா, ஊதாரிதனமாக அப்பா சம்பாதிச்ச ஆஸ்தியும் அந்தஸ்தையும் கெடுத்தான். ஆனா கடைசியில மனம் திரும்பி அப்பா கிட்ட வரலாம். இன்னைக்கு நம்மளா இருந்தால் என்ன நம்ம செய்வோம்? முதல்ல ஒரு லெக்சர் கொடுப்போம். என் பிள்ளைங்களுக்கு தெரியும் நான் எப்படி லெக்சர் கொடுப்பேன். பரீட்சையில் கொஞ்சம் மார்க் கொஞ்சம் குறைஞ்சி வந்துருச்சுன்னா இப்பெல்லாம் ரொம்ப கற்றுக்கிச்சுங்க, ட்ராமா போட என்கிட்ட தப்பிக்க ஒரு நீட்டாக லெக்சர் கொடுப்பேன் நான். ஆனால் கடவுள் என்ன தெரியுமா ஐயா, ஒரு லெக்சர் கூட கொடுக்கல. புரியுதா? கடவுள் ஒரு லெக்சர் கொடுக்கல. அதான் நீ செஞ்சதுக்கு தான் நான் படுற அப்படி சொல்லலை. இன்னைக்கு நம்ம அப்படி தானே சொல்றோம், ஆமாவா இல்லையா? நீ செஞ்ச அதுதான் உனக்கு இந்த பலன். நீ உருப்படியை படிக்கல, அதனால தான் இந்த மார்க். ஆமாவா இல்லையா? அதுக்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க இதுதான் சாக்குன்னு படிக்காம பேரண்ட்ஸ் ரோத்தனை வச்சுட்டு ஒழுங்காக அப்படி வெளுத்து விட்டுருங்க. சரியா? கடவுள் லெக்சர் கொடுக்கல, வசனம் கூறுகிறது. அவன் தூரத்தில் வருகையிலே அவங்க அப்பாவானவர் கண்டுட்டார். அல்லேலூயா. அப்போ விழி வைத்து தன்னுடைய மகனுக்காக காத்து கொண்டிருந்தார். அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. The father was waiting anxiously for the return of the son. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பிள்ளை வராம போயிடுவானா? கட்டாயம் ஒரு நாளைக்கு வருவான், என்னை தேடி வருவான்னு சொல்லி அவங்க அப்பா காத்துக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்தோன்னு தூரத்துல வசனம் என்னத்தமா சொல்லுது? அவன் ஓடி வரல, அவன் தலையை பக்கம் போட்டு வரான். அப்பா ஓடி போய் மகனை கட்டி முத்திர மோதிரத்தை திரும்பி போட்டார். அல்லேலூயா. இழந்த அந்த ஸ்தானத்துக்கு அந்த மதிக்கேடனாகிய அந்த தகுதியற்ற அந்த துரோகியான மகனை சுற்றி காட்டாமல் தூக்கி இழந்த ஸ்தானத்தில் அப்பா அமர செய்தார். அந்த தேவனை தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. நீயும் நானும் எவ்வளவுதான் ஓடினாலும் ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் நித்திய பிதா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன தான் பண்ணி தொலைஞ்சாலும் அவர் நம்மளை மறுதலிக்க மாட்டார். நம்மளே அவரை மறுதலிச்சாலும் அவர் நம்மளை மறுதலிக்க மாட்டார். அதுதான் என் கடவுளுடைய நீச்சல். அவரை தான் அன்னைக்கு நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆமென்.
அவர் நித்திய பிதா. ஆமென். வாசிங்க. சமாதான பிரபு. சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிட்ட வா, இயேசுவை தேடி வா. உனக்கு சமாதானம் இல்லாத நிலையில அவர் உனக்கு சமாதானத்தை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோம். கொஞ்சம் கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுவோம். அவர் சமாதானத்தை கொடுப்பார். வசனம் இடத்துல சொல்லுகிறது, எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். மனித புத்திக்கு மேலான சமாதானம். எனக்கு உங்களுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் இந்த சூழ்நிலை, இந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலான ஒரு புத்தி, நம்ம புத்திக்கு மேலான ஒரு சமாதானத்தை யார் கொடுப்பாவோ? இந்த சமாதான பிரபுவாக இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். இந்த ஆறுதலுக்காக தான் அன்றைக்கு சிமியோன் காத்து கொண்டிருந்தார். நான் சொல்றேன், இந்த கிறிஸ்துமஸ்க்கு நீ என்னத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறாயோ இல்லையோ, இந்த தேவன் உனக்காக பிறந்தவர், உன்னை ஆறுதல் படுத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் எனக்கு போதும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டு வருவாயானால் நீ சரியான இடத்துல இருக்கிறாய், நீ சரியான எதிர்பார்ப்புல நிற்கிறாய். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். கரங்களை தட்டி தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஒரு தேவனை இந்த காலை வேளையில நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். என்னமோ சிலுவையில மரித்து செத்து குழியில அடைக்கப்பட்டு அவர் அப்படியே அவருக்கு ஒரு மோனியூமெண்ட் செய்து வைத்திருக்கிற தேவன் கிடையாது. ஆனால் மரித்தோர் நடுவில் இருந்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னும் சதா காலமும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். மனித அவதாரம் எடுத்த தேவன், பாவங்களை மன்னித்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் அன்றைக்குள்ள அதே வல்லமை இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆமென். அன்றைக்குள்ள அதே அபிஷேகம் இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்றைக்குள்ள அதே ஆறுதல் இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்றைக்குள்ள அதே சந்தோஷம் இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்குள்ள அதே சமாதானம் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். Jesus lives. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். நாம் எல்லோரும் தலையை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.